இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான தெலுங்கானா ஸ்டைல் சுரக்காய் சர்வபிண்டி. ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: சுரக்காய், அரிசி மாவு, வெங்காயம், 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்ச கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, இடிச்ச வறுத்த நிலக்கடலை, கருவேப்பிலை, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம சுரக்காவுடைய தோல் எல்லாம் நீக்கிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம எடுத்திருக்கிற 1 கப் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, நிலக்கடலை, இதை இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ண பூண்டு, பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சமா சீரகம், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி எதுவும் விடாம இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சொரக்காவில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா பிசைஞ்சு வரும். இந்த சொரக்காவில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த அரிசி மாவு நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்க, தண்ணிலாம் சேர்க்காமலே இந்த பதத்துக்கு வரும். இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுவே போதுமானதா இருக்கும். நல்லா கலந்து விட்டு உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பா நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு வாழை இலையில கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன், இதுல தட்டி எடுத்துக்கலாம். நல்லா வட்டமா தட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வட்டமா தட்டிட்டு இது வேகிறதுக்காக நடுவுல கொஞ்சமா ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற சர்வபிண்டி இதில் சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமா எள்ளு தூவிக்கோங்க. சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
இதை அப்படியே மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ட்ரெண்டிங்கான தெலுங்கானா ஸ்டைல் சுரக்காய் சர்வப்பிண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பர் டேஸ்டான சர்வப்பிண்டியை தேங்காய் சட்னியோட சேர்த்து பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.